ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் லேர்னிங் சென்டர். நான் பவித்ரா. இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல இருந்தா ஒரு டாபிக் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டிங் வரைக்கும் கரெக்டா பார்த்து முடிச்சிருங்க. ஏன்னா எண்டிங்ல நான் உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்பேன். அந்த 3 கொஸ்டின்ஸ்மே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தா தான் உங்களால அந்த 3 கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா எண்டிங் வரைக்கும் பாத்துருங்க. அண்ட் முக்கியமா பெஸ்ட் லேர்னிங் சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இனிமே தான் பெஸ்ட் லேர்னிங் சென்டர்ல இருந்து லேட்டஸ்டான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் வீடியோஸ் எல்லாமே வர இருக்கு. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன டாபிக் எடுக்கணும்னு தோணுதோ, அது எந்த சப்ஜெக்டா வேணாலும் இருக்கலாம். என்ன டாபிக் உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த டாபிக், அந்த கமெண்ட்ஸ்க்கு எவ்வளவு லைக்ஸ், எவ்வளவு பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து நாம இனிமே அப்கமிங் டேஸ்ல அந்த டாபிக்கை உங்களுக்கு வீடியோவா கொடுப்போம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு என்ன டாபிக் எடுக்கணுமோ அதை கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Today we'll discuss about the topic the Mughal Empire, which covers in your history subject. It's a very important topic, so listen to it carefully. இன்னைக்கு நாம முகலாய பேரரசர்கள் பத்தி தாம பார்க்க போறோம். இது உங்களுடைய வரலாறு, அதாவது ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல கவர் ஆகும். ஓகேவா? இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்ல படிச்ச கிங்ஸ் பத்தி தான் நம்மளும் பார்ப்போம். நீங்க கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். பாபர், ஹுமாயூன், அக்பர், அவுரங்கசீப் இவங்களை பத்தி எல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸ்லயே நம்ம ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல சோசியல் சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? சோ அதே டாபிக் தான் இன்னும் கொஞ்சம் நீங்க டீடைல்டா படிக்க போறீங்க. ஓகேவா? அவ்வளவுதான். சோ வாஸ்ட் டாபிக் தான். பட் ஆனா எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் கரெக்டா சொல்றேன். நீங்க கரெக்டா வீடியோ எண்ட் வரைக்கும் பாத்துருங்க. அப்படியே எல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நோட்ஸ் அப்படின்றது பாயிண்ட் பை பாயிண்டா எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். So subtopics. First we'll discuss about 6 great Mughal emperors. I've already told you what is the difference between an emperor and a ruler. I hope you know the difference. Whereas emperor is a strong ruler, whereas emperor is a strong king, strong ruler. Whereas a ruler is ruling a country for a namesake. Okay, he's not a great ruler or a strong ruler. He's somewhat weak. Okay, just for namesake he'll be ruling the country. They are called as rulers. Emperors are great rulers. Okay, they are strong rulers. So first we'll discuss about the 6 great Mughal emperors and then the titles. Because they would have adopted some of the titles. Not all the 6 great Mughal emperors would have adopted a title. Some of them, in 6 great Mughal emperors, 2 to 3 Mughal emperors would have adopted a title. Okay, so we'll see the special names like those. Okay, special names and titles we'll be covering. Next, their war. If you take up the Mughals topic, it's important to see their battles. Okay, it is important to see their battles. Whenever you see a war or a battle, first note down the year, and then the battle is taking place between who and whom. That is, who versus whom, and what is the result, who got victory at the end of the battle. So these are the things important for you to note down in a battle or a war. Okay, and then policies and systems. Mostly in Mughal Empire, you will be noticing they would have adopted a vast different types of policies and systems. Okay, each king would have a different style of ruling. So we'll cover all those policies and systems. And then their administration. Our ministers have been called. What are the names of the ministers? And then their literature part. Their architecture. Mughal architecture is somewhat very important, which covers most of your question part. Okay, mostly they would have built buildings and tombs. Okay, tombs and buildings we'll be covering as their architecture. Mostly like Persian type of architecture we'll be seeing. What are those buildings and tombs and all. And then at last they trade. How traders have been called, what types of traders have been lived there, and some general facts, general information which we'll be covering. Okay, so முகலாய பேரரசுகள் பத்தி பார்க்கும் பொழுது முதல்ல 6 great Mughal emperors பத்தி பார்ப்போமா? ஓகேவா? முகல் பேரரசர்கள் சொல்றோம் இல்லையா, 6 பேரும் முகலாய பேரரசுகள் பத்தி நாம பார்ப்போம் முதல்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில பட்டங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சில ஸ்பெஷல் நேம், அதர் நேம் அப்படின்றதும் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், ஆனா அவங்களை வேற ஒரு பெயர்லயும் அழைச்சிருப்பாங்க. அந்த நேம்ஸும் பார்ப்போம். சில ஸ்பெஷலான பட்டங்கள் அப்படின்றது அவங்களே தனக்கு தானே சூட்டி கொண்ட பட்டங்கள் அப்படின்றதும் இருக்கும். ஓகேவா? சோ ஸ்பெஷல் நேம்ஸ், இன்னொரு வேறு பெயர்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களுடைய பட்டங்கள் அப்படின்றது பார்ப்போம்.
நெக்ஸ்ட் வார் அப்படின்றது பேட்டில் அப்படின்றது என்னன்னா போர். ஓகேவா, போர் வந்துட்டு நிறைய நடந்திருக்கும். ஓகேவா, நீங்க போர் அப்படின்னு எடுத்துக்கிட்ட உடனேவே என்ன நீங்க நோட் பண்ணணும்னா எந்த வருடத்துல அந்த போர் அப்படின்றது வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். யாருக்கும் அந்த போர் வந்துட்டு நடந்திருக்கு. ஓகேவா, அதை பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன டீடைல் பாக்குறீங்கன்னா அந்த கடைசியா யார் அந்த போர்ல வந்துட்டு வெற்றி பெற்றா அப்படின்ற விஷயத்த வந்துட்டு நீங்க பார்க்கணும். சோ இந்த திங்ஸ் தான் வந்து நீங்க ஒரு போர் பேட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் தான் நீங்க வந்துட்டு மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் பாலிசிஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்றது. ஓகேவா, 6 பேரும் முகலாய பேரரசர்கள் பத்தி பாக்குறோம்னு சொன்னால ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ரூலிங் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். ஓகேவா, சில பேர் வந்துட்டு காமனா எப்பவுமே வந்துட்டு எந்த ஒரு ஆட்சியாளர் எப்படி ரூல் பண்ணிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒருத்தர் ரூல் பண்ணிருப்பாங்க. இன்னொருத்தங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ட் பெயிண்டிங்ஸ் மேல வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். இன்னொருத்தர் வந்துட்டு இன்னும் ஒருத்தங்க வந்துட்டு எப்படி ரூல் பண்ணிருப்பாங்கன்னா எல்லா மதங்களும் வந்துட்டு சமம் அப்படின்ற மாதிரி ரூல் பண்ணிருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு மதங்கள் மேல வந்துட்டு வேறு மதங்கள் மேல வந்துட்டு கடுமையான சட்டங்கள் அந்த மாதிரி வந்துட்டு போட்டு ரொம்ப ஆஷா ரூலிங் அப்படின்ற மாதிரி நடந்திருக்கும். சோ அதனால வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ரூலிங். ஒருத்தவங்க வந்துட்டு ஆர்கிடெக்சர் வந்துட்டு கட்டடக்கலை அப்படின்றது வந்துட்டு அவங்க அந்த கிங்கோட பீரியட்ல கட்டடக்கலை வந்துட்டு ரொம்ப உச்சத்தை வந்துட்டு பெற்றிருக்கும். ஓகேவா, முகலாய பேரரசர்கள் ஒரு பேரரசோட காலத்துல உச்சத்தை பெற்றிருக்கும் கட்டடக்கலை அப்படின்றது ஆர்கிடெக்சர் சொல்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு 6 இந்த கிங்ஸ்க்குமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ரூலிங் அப்படின்றது இருக்கு. அவங்கவுங்க பாணியில வந்துட்டு ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சோ அந்த எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஓகேவா, அதே மாதிரி அவங்க பாலிசிஸ் என்னென்ன சிஸ்டம்ஸ் வந்துட்டு புதுசா கொண்டு வந்தாங்க அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் அவங்களோட நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் பத்தி பார்ப்போமா. நெக்ஸ்ட் அமைச்சர்கள் என்னென்ன அமைச்சர்கள் இருந்தாங்க, அவங்களை என்ன பேர் சொல்லி அழைச்சாங்க அப்படின்றது வந்துட்டு பார்ப்போம். இலக்கியங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சர் கட்டடக்கலை தான் வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது. ஓகே, உங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நிறைய கட்டடக்கலையில இருந்து வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. முகலாய பேரரசர்களுடைய கட்டடக்கலையில இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மோஸ்ட்லி அவங்க வந்துட்டு நிறைய பில்டிங்ஸ் அப்படி கட்டடங்கள் கட்டியிருப்பாங்க. டாம்ப். ஓகேவா, டாம்ப் அப்படின்றதும் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டாம்ஸ் அந்த பில்டிங்ஸ். ஓகேவா, இதெல்லாம் பத்தி நாம வந்துட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரேட் வணிகம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஓகேவா, இது எல்லாமே வந்துட்டு நீங்க ஒவ்வொரு கிங் பார்க்கும்போதும் நான் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன். ஓகேவா, நம்ம தனியா ஆர்கிடெக்சர் அப்படின்றது வந்துட்டு பார்க்க மாட்டோம். ஒவ்வொரு கிங் பாக்குறோம் இல்லையா, ஒவ்வொரு எம்பரர் பாக்குறோம் இல்லையா. சோ பாபர் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலயே வந்துட்டு இந்த எல்லா டாபிக்ஸுமே வந்துட்டு கவர் ஆயிடும். ஏன்னா நீங்க ஒரு எம்பரர் படிக்கும் போதே அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்றது வந்துட்டு சைட் பை சைட் படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கும். அதனாலதான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரே ஸ்லைட்ல வந்துட்டு ஆட் பண்ணிருப்பேன். ஓகேவா, அதாவது நீங்க ஒரு எம்பரர் படிக்கும் போது என்னென்ன அவங்க பண்ணாங்க, என்னென்ன கட்டடக்கலை அவங்க பண்ணிருப்பாங்க, என்னென்ன பாலிசி சிஸ்டம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றது வந்துட்டு லிட்ரேச்சர் முதற்கொண்டு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, சோ நம்ம டாபிக் உள்ள போலாம். First we'll see about the 6 great Mughal emperors and their year. The 6 great Mughal emperors. The first great Mughal emperor will be Babur, who is the founder of Mughal Empire, and his ruling period is 1526 to 1530. And then the second ruler will be second emperor will be Humayun. Humayun's time period will be 1530 to 1540, and then a time gap will be there. 1555 to 1556 again is ruled by Humayun. So this time gap, in this time gap, another dynasty called as Sur dynasty would have been ruled. I will tell you this in detail when we see up in these slides. Okay, now just see Humayun's timeline. So the next emperor will be Akbar. Akbar would have been known to most of you, I think. Akbar's ruling period is 1556 to 1605, and then Jahangir, his ruling period is 1605 to 1627. So the next emperor is Shah Jahan. I think Shah Jahan also would have been known to most of you. 1627 to 1658 is his timeline. And then the last 6th great Mughal emperor is Aurangzeb. His timeline is between 1658 to 1707. So these are the 6 great Mughal emperors. The 6 great Mughal emperors timeline will be between 1526 to 1707. Just note down Aurangzeb's timeline is it's ending on 1707. But after 1707 also Mughal emperors were there, but just for a namesake, because as you know, after 1707 itself, British East India Company would have taken direct dominance in India. Okay, British East India Company would have taken its direct dominance, administrative powers in India. So after 1707 also Mughal rulers were present, but they were not as great emperors. Okay, they were just like rulers, nominal rulers, not for just for namesake they were ruling. So the last Mughal ruler after 1907 in 1857,
I think you would have remembered the 1857 revolt. In 1857 revolt, Bahadur Shah too would have also been there in 1857 revolt. So Bahadur Shah II is the last Mughal ruler in 1857. Okay, but sixth grade. But if you take sixth grade Mughal emperors, the last Mughal emperor is Aurangzeb. Note down the point. The last Mughal emperor is Aurangzeb. Okay, and his timeline is between 1658 to 1707. So great Mughal emperor's timeline will be between 1526 to 1707. Okay. ஸோ 6 பேரும் முகலாய பேரரசர்கள் அப்படின்றதாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல வந்துட்டு பாபர். ஓகேவா, பாபருடைய ஆட்சி காலம் அப்படின்றது 1526 இருந்து 1530 வரைக்கும் ஆட்சி பண்ணிருப்பார். ஓகேவா, 4 ஆண்டு காலங்கள் தான் ஆட்சி பண்ணிருப்பார். இது வந்து நான் ஆட்சி பண்றது சொன்னது வந்து நான் இந்தியால சொல்றேன். ஓகேவா, அவர் வந்துட்டு முன்னாடி ஃபர்கானா அப்படின்ற ஒரு கண்ட்ரி ஆப்கானிஸ்தான்லயும் வந்துட்டு ஆட்சி பண்ணிருப்பார். ஆனா இந்தியா முதற்கொண்டு சொல்றேன், இந்தியா பொறுத்து சொன்ன வரைக்கும் 4 இயர்ஸ் வந்துட்டு ரூல் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, 1526 1530. நெக்ஸ்ட் ஹுமாயூன் அப்படின்றவர் 1530 இருந்து 1540 வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கேப் வந்திருக்கும், ஒரு இடைப்பட்ட காலம் வந்திருக்கும். அதுல சூர் டைனஸ்டி, சூர் வம்சம் அப்படின்ட்டு வேற ஒருத்தவங்க ஆட்சி பண்ணிருப்பாங்க. அது நம்ம ஸ்லைட் பார்க்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு டைம் லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பேரரசர்களுடைய டைம் லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திருப்பி 1555 இருந்து 1556 வரைக்கும் ரூல் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அக்பர் வந்திருப்பாங்க. அக்பர் வந்துட்டு 1556 இருந்து 1605 வரைக்கும் ரூல் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷங்கள் ரூல் பண்ணிருப்பாங்கம்மா அக்பர். நெக்ஸ்ட் சஹாங்கீர் வந்துட்டு 1605 வரைக்கும் 5 இருந்து 1627 ஆண்டுகள் 1527 ஆண்டு வரைக்கும் ரூல் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஷாஜகான் 1627 ஆண்டுல இருந்து 1558 ஆண்டு வரைக்கும் ரூல் பண்ணிருப்பாங்கம்மா. நெக்ஸ்ட் லாஸ்ட், ஓகேவா, லாஸ்ட் 6வது முகலாய பேரரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப். அவர் 1658 இருந்து 1707 வரைக்கும் ரூல் பண்ணிருப்பாங்க. சோ இந்த 6 பேரும் முகலாய பேரரசர்களுடைய காலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1526 ஆண்டுல இருந்து 1707 வரைக்கும் தாமா, சரியா? சோ இதுக்கப்புறமும் வந்துட்டு முகலாய பேரரசர்கள் அப்படின்றவங்க வந்துட்டு இருந்தாங்கன்னா பேரரசர்கள் அப்படின்றவங்க இல்ல. ஓகேவா, நார்மலா வந்து நாமினல் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லல, ஆட்சியாளர்கள் இருந்திருப்பாங்க 1857 வரைக்கும். ஓகேவா, 1857ல வந்துட்டு ரிவால்ட் அப்படின்றது ஒண்ணு நடக்கும் இல்லமா, நீங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல படிச்சிருப்பீங்க. ரிவால்ட் அப்படின்றது வந்துட்டு நடந்திருக்கும். ஓகேவா, சோ 1857 அப்படின்ற 1707க்கு அப்புறமே வந்துட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றவங்க வந்துட்டு இந்தியாவில டிரெக்டா அவங்களோட ஆதிக்கத்தை வந்துட்டு செலுத்த ஆரம்பிச்ச காலம் அப்படின்ட்டு சொல்லலாம் இல்லையா? சோ அதனால அவுரங்கசீப்க்கு அப்புறமே, ஓகேவா, அவுரங்கசீப்க்கு அப்புறமே ஈவன் ஜஹாங்கீரோடைய டைம் பீரியட்லயே வந்துட்டு என்ன ஆகும்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு சூரத்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா, சோ அதுக்கப்புறமே நீங்க பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்க்கு அப்புறமே வந்துட்டு ஃபுல் டாமினன்ஸ் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இந்தியால வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஓகேவா, சோ அதனால வந்துட்டு முகல் ஆட்சியாளர்கள் அப்படின்றவங்க வந்துட்டு பேரரசர்களா இருந்திருக்க மாட்டாங்க, நார்மலா ஆட்சியாளர்களா தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா, ஒரு பலம் பொருந்தியவர்களா இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா, 1857 ரிவால்ட் வரைக்குமே முகல் ரூலர்ஸ் அப்படின்றவங்க வந்துட்டு இருந்திருப்பாங்க. பகதூர் ஷா II அவர் தான் வந்துட்டு 2ஆம் பகதூர் ஷா அப்படின்றவர் தான் லாஸ்டா முகல் ரூலர். ஓகேவா, கடைசி முகல் ஆட்சியாளர்னா தான் பகதூர் ஷா II அப்படின்னு நீங்க சொல்லணும். கடைசி முகல் எம்பரர் அதாவது பேரரசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவுரங்கசீப் தான். ஓகேவா, சோ அதனாலதான் 6th கிரேட் முகல் எம்பரர் முகலாய பேரரசர்களுடைய காலம் அப்படின்றது 1526 இருந்து 1707 வரைக்கும் தான். ஓகேவா, சோ இந்த கிரேட் முகல்ஸ் பத்தி தான் நம்ம உள்ள 1 by 1 வந்துட்டு பார்க்க போறோம். ஓகேவா, so first we'll discuss about Babur. His timeline is between 1526 to 1530, in which these 4 years he ruled in India. At first, Babur's original name was Zahiruddin, that is Babur's full name was Zahiruddin Muhammad Babur. The meaning of his name is defender of faith. That means a very faithful person is the meaning of his name. Babur was the great grandson of Taimur. If you see up on his father's side, Babur was a great grandson of Taimur. So on his mother's side, he was the great. On his mother's side, his grandfather was Genghis Khan. That is, on his mother's side, he is the great grandson of Genghis Khan. Okay, Genghis Khan was the great Khan of Mongols. Okay, in Delhi Sultans, we'll see this in a lengthier part. But just but here you just know what is what. Okay. So on his mother's side, Babur is a great grandson of Genghis Khan. That is, his grandfather was Genghis Khan on his mother's side. Okay. On his father's side, is a great grandson of Taimur. At first, in an age of 11, Babur ruled Fargana. But this Fargana region was being attacked by Uzbekis. So again, Babur
So this Fargana region was been attacked by Uzbekis. So Babur, after 10 years of struggle, Babur established himself as a ruler of Kabul. Kabul, which was also placed in Afghanistan. Even this Fargana region is in Afghanistan. Okay, at age of 11 itself, he ruled a region called as Fargana, a small kingdom in Central Asia. So this Fargana region was being attacked by Uzbekis. After 10 years of struggle, Babur established himself as a ruler of Kabul. Kabul, which is placed in Afghanistan. Okay. பாபர் அப்படின்றவர் தாமா முகலாய பேரரசர்களுடைய முதல் பேரரசர். ஓகேவா. முகலாய வம்சத்தை தோற்றுவிப்பாளர் வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா பாபர் தான். ஓகேவா. அவருடைய ஆட்சி காலம் இந்தியாவில பார்த்த வரைக்கும் 1526 இருந்து 1530 வரைக்கும். ஓகேவா. அவருடைய உண்மையான மீன்ஸ் வந்துட்டு அவருடைய முழு பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படின்றவர் தான். ஓகேவா. அதுக்கு வந்துட்டு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நம்பிக்கையானவர். ஓகேவா. நம்பிக்கையை காப்பவர், நம்பிக்கையானவர். ஓகேவா. அப்படிதான் வந்துட்டு அவருடைய பேருடைய அர்த்தம் இது. பாபருடைய அப்பா சைட்ல, ஓகேவா, ஃபாதர் சைட்ல பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு யாருடைய கொல்லு பேரன்னு பாத்தீங்கன்னா தைமூருடைய கொல்லு பேரன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது அவங்களுடைய அம்மா சைட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்கிஸ்கானுடைய கொல்லு பேரன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சென்கிஸ்கான் அப்படின்றவர் வந்துட்டு மங்கோலியர்களுடைய லீடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மங்கோலியர்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் இந்த சென்கிஸ்கான். ஓகேவா. மங்கோலியருடைய தலைவர் அப்படின்றவர் தான். ஓகேவா. இது டெல்லி சுல்தான்ஸ் நம்ம அந்த டாபிக் பார்க்கும்போது நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். இப்ப ஜஸ்ட் என்னன்னா வாட் இஸ் வாட் அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. மங்கோலியர்களுடைய தலைவர் தான் வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா சென்கிஸ்கான் அப்படின்றவர். சோ சென்கிஸ்கான் தான் வந்துட்டு பாபருடைய கொள்ளு தாத்தா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. சென்கிஸ்கான் தான். ஓகேவா. இது வந்துட்டு அவங்களுடைய அம்மா சைட்ல பார்க்கும்போது, அதாவது மதர் சைட்ல பார்க்கும்போது. ஓகேவா. அட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாபர் என்ன பண்ணிருப்பாருன்னா பர்கானா அப்படின்ற ஒரு ஸ்மால் ரீஜன் தான். ஓகேவா. மத்திய ஆசியால இருக்கு இந்த பகுதி. ஆப்கானிஸ்தான் கிட்ட வருமா, சரியா. பர்கானா அப்படின்ற ஒரு சின்ன பகுதியை தான் வந்துட்டு அவர் ரூல் பண்ணிட்டு இருப்பார். அப்ப அவருடைய வயது அப்படின்றது வந்துட்டு 11ஆம் வயதுலதான் இது அவர் ரூல் பண்ணிட்டு இருப்பார். அப்ப என்ன ஆகும்னா உஸ்பெகிஸ் அப்படின்றவங்க வந்துட்டு, உஸ்பெகிஸ் அப்படின்ற ஒரு இனம் இருக்கு, அவங்க ஒரு குழுக்களா வந்துட்டு செயல்படுவாங்க. அந்த உஸ்பெகிஸ் இனத்தார்கள், உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு இருக்கு இல்லையா, அங்க இருக்கிறவங்கள உஸ்பெகிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா. அங்க இருக்கிறவங்க இந்த பர்கானா அப்படின்ற ஒரு இந்த ரீஜனை வந்துட்டு பிடிச்சிருவாங்க. ஓகேவா. சோ அதனால பாபர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா அதுல இருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏற்படுது. ஓகேவா. 10 வருடங்கள் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் 10 வருடம் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் கபூல் அப்படின்ற ஒரு இடத்துல, ஓகேவா, கபூல் அப்படின்ற ஒரு இடம், கபூல் அப்படின்ற இடமும் வந்துட்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல தான் இருக்கு. ஓகேவா. கபூல் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஆட்சியை கைப்பற்றாரு பாபர் அப்படின்றவர் 10 வருடங்களுக்கு அப்புறம் தான். ஓகேவா.